நாளைய தினம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையோடு சந்திர கிரகணம் வரவிருக்கின்றது. நாளை மதியம் 3:20 மணிக்கு துவங்கி நாளை மாலை 6:46 மணி வரை இந்த சந்திர கிரகணம் இருக்கின்றது. அதாவது 3 மணி நேரமும் 27 நிமிடங்களும் சந்திர கிரகணம் இருக்கின்றது. சந்திர கிரகணம் நடைபெறும் நேரத்தில் பூமியில் நம் கண்ணுக்கு தெரியாத சில மாற்றங்கள் நடைபெறத்தான் செய்யும். அப்படி இருக்கும் பட்சத்தில் கிரகணம் ஏற்படக்கூடிய அந்த 3:30 மணி நேரத்திற்கு நாம் எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பொதுவாகவே கிரகண நேரத்தில் மாந்திரிகம், தாந்திரிகம் மற்றும் மந்திரங்களுக்கு அதிகப்படியான உரியேறும் வேலை செய்யப்படும். ஏனென்றால் இந்த சமயங்களில் தெய்வங்களின் ஆதிக்கமானது பூமியில் நிறுத்தி வைக்கப்படும் என்பதும் நம்முடைய சாஸ்திர குறிப்புகளில் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் சில தெய்வங்களை இந்த கிரக நேரங்களிலும் வழிபடலாம் என்றும் அந்த தெய்வங்களுடைய சக்தியானது எந்த காலத்திலும் குறையாமல் இருக்கும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. குறிப்பாக சிவனின் மந்திரத்தை உச்சரிக்கலாம், சக்தி தேவியின் மந்திரத்தை உச்சரிக்கலாம், ஆஞ்சநேயரின் மந்திரத்தை உச்சரிக்கலாம். சில பேர் சிந்தாமணி மந்திரத்தை உச்சரிப்பார்கள். மிகவும் சக்தி வாய்ந்த கோபமுடைய தெய்வங்களை இந்த சமயத்தில் வழிபடுவது நல்லது. நம்முடைய மனதில் நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் ஒரு காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றாலும் இந்த கிரகண நேரத்தில் வேண்டிக் கொள்வது மிக மிக நல்லது. அந்த காரியம் சீக்கிரமே நிறைவேறும் என்பதும் நிறைவேறிய அந்த காரியத்தை நிரந்தரமாக நம்மிடமே தக்க வைத்துக் கொள்ளலாம் என்பதும் ஐதீகம். எடுத்துக்காட்டாக உங்களுக்கு அதிகப்படியான செல்வம் கிடைக்க வேண்டும் என்றும் அந்த செல்வம் நம்மிடமே நிலைத்திருக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளலாம். இல்லை என்றால் நல்ல வேலை கிடைக்க வேண்டும், கிடைத்த வேலையானது நம் வாழ்நாள் முழுவதும் நிலையாக இருக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளலாம். இப்படி உங்கள் இஷ்டம் போல் உங்கள் மனதில் நினைத்த காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இது தக்க சமயமாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த சந்திர கிரகணம் தொடங்கி முடிவடையும் நேரத்திற்குள் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். ஓம் நம சிவாய ஐயும் கிளியும் சாவும் ஸ்வாஹா. ஓம் நம சிவாய ஐயும் கிளியும் சாவும் ஸ்வாஹா. ஓம் நம சிவாய ஐயும் கிளியும் சாவும் ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை வெறும் 27 முறை உச்சரித்தால் மட்டுமே போதும். அதன் பின்பு கிரகண வேளையில் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை உச்சரிக்கலாம். அல்லது ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் என்று உங்களால் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லலாம். மேலும் சக்தி வாய்ந்த அம்மனை வழிபடலாம். இப்படி செய்யும் பட்சத்தில் நம் மனதில் நினைத்து கொண்டிருக்கும் அந்த குறிக்கோளானது நிறைவேறி நம்மிடமே நிலைத்து நிற்க நமக்கு கிடைத்திருக்கும் இந்த 3:30 மணி நேரத்தை, இந்த சந்திர கிரகண நேரத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் கேட்டது கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் அது உங்கள் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்கும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.